இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்குல புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது, மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரைவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சு தோல் சீவி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் 1 கப்பு ரவை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்குனா ரவையோட வாசம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு, இந்த ரெண்டையும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு கூடவே 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் நல்லா கலந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ சர்க்கரைவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். ரவை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து அதிகமாக எடுத்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் கம்மியாக எடுக்காதுங்க. இப்போ சர்க்கரைவள்ளி கிழங்கை நான் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி 1லேருந்து 2 வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் நம்ம பாத்திரத்தோட சூடு இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்டில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சிக்கணும். உங்களுக்கு சூடாக இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு லைட்டாக 2-3 வாட்டி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையால் பிணைய ஆரம்பிச்சுக்கோங்க. இது பிணையிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே சர்க்கரைவள்ளி கிழங்கு தானே சேர்த்துருக்கோம். நல்லா ஈஸியாகவே இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். அதே மாதிரி வெல்லம் ஏன் திட்டாக இருக்குது அப்படின்னு கேட்க வேணாம். இதில் வேணால் ஹீட் இருக்கிறதுனால அதே ஹீட்டில் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிக்கும். அதே மாதிரி நம்ம வாழை இலையில் வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த இதுலேயும் இது ஃபுல்லாகவே கரைஞ்சிடுங்க. அதனால் அந்த திட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்குற அந்த கேப்பில் ஃபுல்லாகவே ப்ராப்பராக செட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வாழை இலையில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வாழை இலை வச்சு ஃபோல்டு பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். நீங்கள் வாழை இலையில் வைக்கும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் சூடு பண்ண வைங்க. இந்த மாதிரி நீங்கள் 3ஆக மடித்து வச்சிங்கன்னா அழகாக உள்ள சீலாகிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். நல்லா ஆவி வர ஸ்டேஜில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இது குக் ஆகிறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம்தான் ஆகும். ஏன்னா சீக்கிரமே குக் ஆகிடும், ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கோம், ரவையை நல்லா வறுத்துருக்கோம். இட்லி பாத்திரம் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இது ப்ராப்பராக குக் ஆகிடும். இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள்,
பார்த்திங்களா, நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்கு. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா ஒரு 1 or 2 days வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணலாம்.